திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் சொல்லுவேன். இன்னொரு திராவிட இயக்கம் தான் இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கண்ட ஒரு இயக்கம், அதுவும் ஒரு திராவிட இயக்கம். அவங்க வந்து என்னன்னா இந்த தேர்தலை புறக்கணிச்சிக்க கூடாது. அவங்க அதிமுக புறக்கணிக்கிறத பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. நீங்கள் அதான் சொல்கிறல, இது ஒரு மரணம், இது ஒரு கொலைங்கிறது இதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பயங்கரமான, அது குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதில் மரணிக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம், குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், டெல்லியில் நான் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே நாளேடுகளில் இது போன்ற சம்பவங்கள், பக்கத்தில் இருக்க பாஜக ஆளுகின்ற ஊபி மாநிலம் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. நாங்கள் பல தடவை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு பூர்ண மதுவிலக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கிறதா சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அது பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு மரணங்கள், கொலை தான் அது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். தமிழ்நாடு அரசு, காவல்துறை இரும்பு கரங்களோடு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக கொஞ்சம் பேர் சரண்டர் ஆயிருக்கிறாங்க. பட் என்னன்னா அந்த சரண்டர் ஆனவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து இப்போ பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் முழு விசாரணை நடத்தி இதுக்கு காரணமான முக்கியமான குற்றவாளிகள் அது அரசியல் ரீதியான ஒரு வன்மத்தோடு செஞ்சிருக்கிறாங்களா, இல்லை தனிப்பட்ட பகையின் காரணமாக திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களாங்கிறது விசாரணை மூலியமாக தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய காவல்துறை இது முழுமையான ஒரு நேர்மையான ஒரு விசாரணை கண்டிப்பாக செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குங்கிறது. வன்முறை சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இதுக்கு காரணங்கள், இதுக்குண்டான அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு சரி, காவல்துறை சரி, வருங்காலங்களில் அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. சில அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் உடனே அது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உடனே அது ஒரு வன்முறை பூமியாக மாறிட்டு இருக்கு அப்படி சொல்கிறாங்க. பிற மாநிலங்கள், குறிப்பாக எதிர்கட்சி பாஜகவுடைய சில தலைவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறேன், குஜராத்தில் நடக்கலையா, உத்தரப்பிரதேஷ் இது போன்ற சம்பவங்கள், நாளொரு சம்பவம் தான். நான் டெல்லியில் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் டெல்லிக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நாளேடுகளில் டெய்லி இது போன்ற சம்பவங்கள் தான். குறிப்பாக டெல்லியை சார்ந்த பக்கத்தில் இருக்க ஊபி மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பாஜக ஆளுநர் என்ற மாநிலத்தில் போன்ற இது போன்ற சம்பவங்கள் ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறதா. ஆனால் இதில் அரசியல் பார்க்காம என்னன்னா, பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்களை கண்டிப்பாக அவங்களால நடவடிக்கை எடுக்கணும். அதில் என்ன மாற்றம் கிடையாது, கருத்து மாற்றம் கிடையாது. தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட முதல்வர் பேசும்போது சட்டம் ஒழுங்குல சிறந்த மாநிலம், நாங்கள் மிகச்சிறப்பாக எந்த ஒரு கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியெல்லாம் நடத்துகிறோன்னு பேசுகிறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் மக்கள்கிட்ட எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கும்? நீங்கள் அதான் சொல்கிறல, இது ஒரு மரணம், இது ஒரு கொலைங்கிறது இதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பயங்கரமான, அது குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதில் மரணிக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கியிருக்கு. இது ஆனால் என்னன்னா இது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலம், குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களும் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன், டெல்லியில் நான் இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட அங்கே நாளேடுகளில் இது போன்ற சம்பவங்கள், பக்கத்தில் இருக்க பாஜக ஆளுகின்ற ஊபி மாநிலம் இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது என்னன்னா, நீங்கள் ஒரு வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அதை குறைக்க வேண்டியது காவல்துறை சரி, அந்தந்த அரசாங்கங்கள். அது இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்குங்கிறது என்னுடைய கருத்து. நாடாளுமன்றத்தில் செங்கோல் பற்றி பேசின எம்பி சிவகங்கடேசன் பேசுனதுக்கு எதிர்கட்சி கட்சிக்காரங்கன்னா விமர்சனம், கண்டனம் பொதுமக்களே நிறைய இல்லை. அதாவது செங்கோல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்து, மதிமுகவின் கருத்தை பொறுத்த வரைக்கும் செங்கோல் ஒரு அரசாட்சி மாத்திரம் அது குறிப்பிடுறது கிடையாது. இட்ஸ் a symbol of righteousness, it is a symbol of virtuousness சொல்லுவாங்க. அதாவது ஒரு அறநெறியோடு செயல்பட வேண்டிய ஒரு அரசையும் அது செங்கோல் குறிக்கும். அதனால செங்கோல் பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்குங்கிற ஒரு இதுதான். அதில் பல மாறுபட்ட கருத்துகள் இருக்கு. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் செங்கோலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஒரு மன்னராட்சி மாத்திரம் கிடையாது, ஒரு நல்லாட்சியை, ஒரு அறநெறியோடு செயல்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை அது குறிப்பிடும்.
ஆனால் எங்களுடைய கருத்து, அது என்னுடைய கருத்து இதுதான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக வந்து முழுமையாக வந்து திமுக வந்து பல இதை கையாளுவாங்க, அதனால தான் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது எப்படி பாருங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஒரு நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கண்ட ஒரு இயக்கம், அதுவும் ஒரு திராவிட இயக்கம். அவங்க வந்து என்னன்னா இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்க கூடாது. அவங்க அதிமுக புறக்கணிக்கிறத பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அவங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் சொல்லுவேன் நான். இன்னொரு திராவிட இயக்கம் தான் இருக்கணும். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் மதவாத ஒரு சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஒரு கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வந்து விலை கம்மியானதான் வாங்கி கொடுத்து நிறைய பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தமிழக அரசுக்கு உங்கள் அதிமுக தரப்பில் வந்து பூரண மது விலக்கு வேணும்னு நீங்கள் உங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கீங்க. ஆனால் தமிழக அரசு அக்டோபர் மாதத்துல வந்து 90 ml மதுபானம் வந்து கம்மியான விலையில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது நீங்கள் உங்களோட கருத்து? அதாவது நாங்கள் பல தடவை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வந்து பூர்ண மது விலக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து படிப்படியாக வந்து மதுக்கடைகளை குறைக்கிறதா சொல்லியிருக்கிறோம் நாங்கள். அதே நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போயே மறுபடியும் சொல்கிறேன் நான், மதுங்கிறது வந்து மது அரக்கன் மதுனால வர தீமைகளை வந்து நம்ம அது குறைக்கணும், தமிழ்நாடு இருக்கக்கூடாது நினைச்சீங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும். இதில் நீங்கள் மற்ற இதுக்குள்ளே நான் போக விரும்பல. நான் இல்லைங்க, அதாவது சொல்கிறேன்ல, தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். அரசாங்கத்தை சொல்லிட்டு தான் வரோம். எங்கள் இயக்க தலைவர் பல முறை இதை வந்து நம்முடைய முதலமைச்சர் நினைவூட்டிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் வந்து அதில் எங்கள் மாற்று கருத்து கிடையாது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.